அண்மை செய்தியை பார்க்கிறோம். மாநிலங்களுக்கு உரிய அதிகாரம் வேண்டும். முதலமைச்சர் ஸ்டாலின் முயற்சிக்கு கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா ஆதரவு தெரிவித்திருக்கிறார். அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மாநிலங்களுக்கு உரிய அதிகாரம் வேண்டும் என்ற முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுடைய கருத்திற்கு சித்தராமையா ஆதரவு அளித்திருக்கிறார். மத்திய மாநில உறவுகள் குறித்து தேசிய அளவிலான உரையாடலை மீண்டும் தொடங்க வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதனை அண்மை செய்தியாக பார்க்கிறோம். மு.க.ஸ்டாலின் முயற்சிகள் கர்நாடகாவின் முழு ஆதரவை தெரிவித்து அவருக்கு கடிதம் எழுதியுள்ளதாகவும் கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா தெரிவித்திருக்கிறார். அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விவரங்களை செய்தியாளர் செலீனாவிடம் தகவல்களை கேட்கலாம். செலீனா, விவரங்கள் என்ன? மத்திய மாநில உறவுகள் குறித்து தேசிய அளவிலான உரையாடலை மீண்டும் தொடங்க வேண்டும் என்று தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் முயற்சிக்கு கர்நாடகாவின் முழு ஆதரவை தெரிவித்துக் கொள்வதாக தற்பொழுது தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா கடிதம் ஒன்றை எழுதியிருக்கிறார். அதில் குறிப்பாக கூட்டாட்சி என்பது வெறும் அரசியல் கோரிக்கை அல்ல, அது நமது அரசியல் அமைப்பின் அடிப்படை கடமையாகும் எனவும் பல ஆண்டுகளாக நிதி மற்றும் சட்ட விவரங்களில் அதிகாரம் மத்திய அரசு குவிக்கப்பட்டிருந்தாலும் கூட நமது அரசியலமைப்பை உருவாக்கியவர்கள் வகுத்த சமநிலைக்கு சீர்குலைத்ததாக இருப்பதாகவும் மாநிலங்களுக்கு தரப்பட வேண்டிய பொறுப்புகளை நிறைவேற்ற அவற்றுக்கு உரிய அங்கீகாரமும் நிதி சுதந்திரமும் இருக்க வேண்டும் எனவும் இந்தியாவின் வலிமையை அதன் கூட்டாட்சி தத்துவம் எனவும் அரசியலமைப்பு மீதான நம்பிக்கை மற்றும் பன்முகத்தன்மை மதிப்பதில் தான் இருக்கிறது என்று தெரிவித்திருக்கிறார். அனைத்து மாநிலங்களும் ஒன்றிணைந்து விவாதிக்கவும் கூட்டாட்சி தத்துவத்தில் சமநிலையை மீட்டெடுக்கவும் மாநிலங்கள் இடையேயான கவுன்சிலிங் போன்ற ஒரு வலுவான தளத்தை மத்திய அரசு அமைத்து தர வேண்டும் என்று வலியுறுத்துவதாக தெரிவித்திருக்கிறார். இந்தியாவின் ஜனநாயக மற்றும் கூட்டாட்சி கட்டமைப்பை வலியுறுத்த முயற்சிகளில் அதிகாரப்பூர்வ பங்களிப்பை கர்நாடகா தயாராக இருப்பதாக தற்பொழுது தெரிவித்திருக்கிறார். தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் முயற்சிக்கு இதற்காக பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்வதோடும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் முயற்சிக்கு ஆதரவு தெரிவிப்பதாகவும் மாநிலங்க உரிமைக்கான அதிகாரம் வேண்டும் என்றும் சித்தராமையா இந்த கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். விவரங்களை வழங்கியதற்கு நன்றி செலீனா. அண்மை செய்தியை பார்க்கிறோம். மாநிலங்களுக்கு உரிய அதிகாரம் வேண்டும். முதலமைச்சர் ஸ்டாலின் முயற்சிக்கு கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா ஆதரவு தெரிவித்திருக்கிறார். அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மாநிலங்களுக்கு உரிய அதிகாரம் வேண்டும் என்ற முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுடைய கருத்திற்கு சித்தராமையா ஆதரவு அளித்திருக்கிறார். மத்திய மாநில உறவுகள் குறித்து தேசிய அளவிலான உரையாடலை மீண்டும் தொடங்க வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதனை அண்மை செய்தியாக பார்க்கிறோம். மு.க.ஸ்டாலின் முயற்சிகள் கர்நாடகாவின் முழு ஆதரவை தெரிவித்து அவருக்கு கடிதம் எழுதியுள்ளதாகவும் கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா தெரிவித்திருக்கிறார். அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விவரங்களை செய்தியாளர் செலீனாவிடம் தகவல்களை கேட்கலாம். செலீனா, விவரங்கள் என்ன? மத்திய மாநில உறவுகள் குறித்து தேசிய அளவிலான உரையாடலை மீண்டும் தொடங்க வேண்டும் என்று தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் முயற்சிக்கு கர்நாடகாவின் முழு ஆதரவை தெரிவித்துக் கொள்வதாக தற்பொழுது தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா கடிதம் ஒன்றை எழுதியிருக்கிறார். அதில் குறிப்பாக கூட்டாட்சி என்பது வெறும் அரசியல் கோரிக்கை அல்ல, அது நமது அரசியல் அமைப்பின் அடிப்படை கடமையாகும் எனவும் பல ஆண்டுகளாக நிதி மற்றும் சட்ட விவரங்களில் அதிகாரம் மத்திய அரசு குவிக்கப்பட்டிருந்தாலும் கூட நமது அரசியலமைப்பை உருவாக்கியவர்கள் வகுத்த சமநிலைக்கு சீர்குலைத்ததாக இருப்பதாகவும் மாநிலங்களுக்கு தரப்பட வேண்டிய பொறுப்புகளை நிறைவேற்ற அவற்றுக்கு உரிய அங்கீகாரமும் நிதி சுதந்திரமும் இருக்க வேண்டும் எனவும் இந்தியாவின் வலிமையை அதன் கூட்டாட்சி தத்துவம் எனவும் அரசியலமைப்பு மீதான நம்பிக்கை மற்றும் பன்முகத்தன்மை மதிப்பதில் தான் இருக்கிறது என்று தெரிவித்திருக்கிறார். அனைத்து மாநிலங்களும் ஒன்றிணைந்து விவாதிக்கவும் கூட்டாட்சி தத்துவத்தில் சமநிலையை மீட்டெடுக்கவும் மாநிலங்கள் இடையேயான கவுன்சிலிங் போன்ற ஒரு வலுவான தளத்தை மத்திய அரசு அமைத்து தர வேண்டும் என்று வலியுறுத்துவதாக தெரிவித்திருக்கிறார். இந்தியாவின் ஜனநாயக மற்றும் கூட்டாட்சி கட்டமைப்பை வலியுறுத்த முயற்சிகளில் அதிகாரப்பூர்வ பங்களிப்பை கர்நாடகா தயாராக இருப்பதாக தற்பொழுது தெரிவித்திருக்கிறார். தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் முயற்சிக்கு இதற்காக பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்வதோடும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் முயற்சிக்கு ஆதரவு தெரிவிப்பதாகவும் மாநிலங்க உரிமைக்கான அதிகாரம் வேண்டும் என்றும் சித்தராமையா இந்த கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். விவரங்களை வழங்கியதற்கு நன்றி செலீனா.